ஹாய் கைஸ், நான் எவ்வளோ கேட்டாலும் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. பட் அதுக்காக நான் கேட்காமலும் இருக்க முடியாது. ஸோ நான் உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை நான் வந்து எஃபர்ட்ஸ் போடுறேன்றது தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ வர படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு மாதிரியான ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு வியூ இருக்குது. ஆக்சுவலி கங்குவா வந்து ரிலீஸ் ஆன அன்றைக்கே வந்து பயங்கரமாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து பயங்கரமாக கலெக்ட் பண்ணணுன்னு எதிர்பார்த்த ஒரு படம். அது வந்து எப்படி என்ன பண்ணாங்கன்றது தெரில, கலெக்ஷனும் வரல. நல்ல படமாக இருந்துமே வந்து சத்தம் அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, இது அப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டார்கெட்டட் அட்டாக்ல வந்துட்டு ஒரு நல்ல ஓட வேண்டிய ஒரு படத்தை வந்து ஓட விடாமல் அடிச்சிட்டாங்க. சரி, அது வெறும் சூர்யாவுக்கு தான் அப்படி நடக்கும்னு பார்த்தா, இப்போ ரீசெண்டாக வந்து ஆண்டவரும் மணிரத்னமும் கொலாபரேட் பண்ணி வந்த ஒரு படம் தான் தக் லைஃப். ஸ்டார்டிங் அந்த படம் வந்து எப்போ வந்து யூஎஸில் ரிலீஸ் ஆச்சோ, அதாவது விடிய காலையிலேயே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 9 மணிக்கு தான் வரும் படம் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமாக நெகட்டிவிட்டி, ஒன்றுமே இல்லை இந்த படத்தில் லாஜிக் இல்லை, அது இல்லை, பயங்கர மட்டமாக இருக்குது. கமலும் வந்து ராங்கான ஒரு படத்தை எடுத்துட்டாரு, மணிரத்னம் வந்து ஓல்ட் ஏஜ் ஆகிடுச்சு, அவரால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து மேட்ச் பண்ண முடியலன்னு. சரி, பயங்கரமாக வந்து இப்படி ட்ரால் பண்ணுறாங்க, ஹேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்காமலே இருந்தேன். ஆக்சுவலாக போன வாரம் சனிக்கிழமை சரி போய் பார்ப்போம், ஏன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து போய் படத்தை வந்து பார்த்தேங்க. படம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் மற்றும் இந்த பேட் ரிவ்யூஸ்லாம் இருக்காங்களே, பாண்டா பிரசாந்த், தமிழ் டாக்கீஸு, அவங்க சொல்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமெல்லாம் இல்லைங்க. படம் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எஸ், தெர் ஆர் சம் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து ஆதி காலத்து ஸ்க்ரீன் பிளே. மணிரத்னம் வந்து இன்னும் அந்த 90s 80s எடுத்த அந்த நாயகன் மாதிரி ரொம்ப ஸ்லோ மூவிங் மூவிலாம் எடுத்தோம்னா இந்த காலத்தில் வந்து ஓடாது, அது ஒன்று. செகண்ட் வந்து டயலாக் வந்து பட்டு மோசமான டயலாகு. நான் உன்னால தான் வந்து உயிர் பிழைத்தேன், நீ தான் வந்து எனக்கு வந்து ஆண்டவனிடம் இருந்து என்னை காப்பாற்றினா, என்னென்னமோ பேசுகிறாங்க, நம்மளுக்கு புரியல. கமல் அவர்கள் வந்து மல்டி டேலண்டட் பர்சனை, அவரை வந்து இப்படி எப்படி ட்ரால் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. கதை வந்து ஒரு நல்ல கதை தாங்க, கதையில் ஒன்றும் பெருசாக வந்து நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோ. அதே மாதிரி இந்த டயலாக்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. கமல்ஹாசனோட சில டைலாக் டெலிவரிலாம் இப்போ வந்து அந்த நாயகன் அப்படின்லாம் பேசணும்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து 2K1 கிட்ஸு அவங்களாம் எல்லாம் கலாய்க்க தான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் இப்போ பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி படத்தில் எனக்கு பெருசாக வந்து நெகட்டிவ் தெரில. ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், பயங்கரமான நெகட்டிவ். அந்த திரிஷா நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த போர்ஷனை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் இன்னும் பெட்டராக தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு யூஸ்லெஸ் ரோலு, அது வந்து ஒரு எக்ஸ்ப்ராஸ்டியூட்டாக வர மாதிரி வராங்க. ரொம்ப கேவலமான ஒரு சாய்ஸ் தான் திரிஷாவோட சாய்ஸஸ். இந்த ரீசன்ட் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், எப்படி இருந்த த்ரிஷா வந்து இப்படி வந்து ரோல்ஸ் எடுத்து நடிக்கிறாங்கன்னு. த்ரிஷாவோட ரோல்ஸ் எடுத்துட்டு இந்த படத்தை வந்து பார்த்தோன்னா படம் வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியல. பட் இருந்தாலுமே படம் வந்து ரொம்ப கேவலமாகவும் இல்லை, நீங்கள் வந்து ட்ரால் பண்ணுற அளவுக்கு. ஏஆர் ரஹ்மான்லாம் வந்து கலாய்க்கிற அளவுக்கு பாண்டா பிரசாந்துக்கு வந்து கெத்து ஏறிடுச்சு. டே பக்கி பையில, நீ 10 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். யாரை பற்றி என்ன கமெண்ட் அடிக்கிறோன்றதை யோசிச்சு வந்து பேசணும் யாராக இருந்தாலும்.